ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 304. இன்னைக்கு டேரன் ஹார்டி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். டேரன் ஹார்டி வந்து அவரோட ஓன் லைஃப்பில் இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிலாசபி வச்சு எப்படி வந்து யங் ஏஜ்லேயே வந்து மல்டி மில்லியனர் ஆனார். நிறைய யங் என்டர்பிரினர்ஸ்க்கு வந்து அவர் இந்த ஃபிலாசபியை கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி இருந்த அவர் சின்ன வயசாக இருக்கும்போதே வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அதுக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ரூல் செட் பண்ணிக்கிறாரு. எவ்ரிடே வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து ட்ரெட்மில்லில் வந்து ஓட போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் ரூல் வந்து அவருக்கு செட் பண்ணிக்கிறாரு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நோ மேட்டர் வாட் நம்ம வந்து 30 மினிட்ஸ் வந்து ட்ரெட்மில்லில் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் அவருக்கே அவர் செட் பண்ணிக்கிறாரு. இனிஷியலாக 2-3 வீக்ஸ்க்கு வந்து அவருக்கு பெருசாக எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் தெரில. பட் அவர் வந்து கண்டினியூஸாக அந்த ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஆஃப்டர் ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை நோட்டீஸ் பண்ணுறாரு. அவரோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹையாக இருக்கிறத ஃபீல் பண்ணுறாரு. அவரோட மைண்ட் வந்து இன்னும் ஷார்ப்பராக ஃபீல் ஆகுது. ஈவன் ஃபுட் ஹேபிட்ஸில் கூட நேச்சுரலாக அவர் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு குட் ஃபுட் ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அவரோட கான்ஷியஸ் குட் ஹேபிட் மூலிமா அவரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப்பில் இருக்க மற்ற எல்லா ஏரியாஸ்லையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவரோட ரீடிங் ஹேபிட்ஸில், அவரோட பிஸ்னஸில், அவரோட ரிலேஷன்ஷிப்பில், அந்த மாதிரி அவர் வந்து எல்லா விஷயத்திலும் பெட்டர் ஆகிட்டே வராரு. ஸ்மால் வின்ஸ் மல்டிப்ளை இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் அவர் லைஃப் அப்படிங்கிற அவர் கற்றுக்கிறாரு. இங்கே லெசன் என்னென்னா, ஈவன் ஸ்மால் கன்சிஸ்டன்சி வந்து இன்டென்சிட்டியை பீட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவும் சொல்கிறது தான், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாங்கள் கர்நாடகாவில் இருக்க சாவந்துர்கா ஹில்ஸ்க்கு கீழே இருக்க பிடார்கட்டே பார்க் அப்படிங்கிற ஒரு ட்ரீ பார்க்குக்கு வந்து ஒரு சைட் விசிட் போயிருந்தோம். அந்த பார்க்கில் இருக்க பாத்வேஸு, சிட் அவுட் ஏரியாஸு, கஃபேஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ் வந்து ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேருந்து ஒரு ப்ரொப்போசல் வந்து இருந்துச்சு. அங்கே இருந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா ப்ளஸ் வந்து அந்த லேக் வியூ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோனில் கட்டப்பட்ட சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸு, அந்த மாதிரி எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சில சமயங்களில் நம்மளோட வேலையை இந்த மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக அமையும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடவுளுக்கு நன்றி.